பீகாரில் நெருங்கக்கூடிய ஒரு அரசியல் களச்சூழ்நிலை தற்போது மாறியிருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. பீகாரிலே தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில் பீகாரில் எந்த மாதிரியான களச்சூழல் ஏற்பட்டிருக்கு? நிதிஷ்குமாருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும் செக் ஒன்றை ஏற்படுத்த போவதாக நமக்கு தற்போது பீகாரிலிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அநேகமாக வெளியேறலாம் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை நிதிஷ்குமார் கூட்டணியில் இருந்து வெளியேறினால் பீகாரில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து தேர்தலை எதிர்கொள்ள பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் டெல்லி முழுவதும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. பீகாரில் தற்போது பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சியில் பீகாரில் மொத்தம் 243 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இங்கு ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு 124 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். கடந்த 2020 நடைபெற்ற சட்டசபை தேர்தல் இதில் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக தேஜஸ்வி யாதவினுடைய லாலு கட்சியான ஆர்ஜேடி அந்த கட்சி 75 இடங்களிலும், பாரதிய ஜனதா 74 இடங்களிலும், நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சி 43 இடங்களிலும் வென்றது. காங்கிரஸ் 19 இடங்களிலும், சிபிஐ என்று சொல்லக்கூடிய எம்எல் கட்சி 12 இடங்களிலும், ஒய்சியினுடைய ஏஎம்ஏஐசி 5 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இது தவிர பிற கட்சிகளும் மீதமுள்ள இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து களமிறங்கியதால் நிதிஷ்குமார் முதல்வர் ஆனார். அப்போது பாஜகவின் எதிர்ப்புகள் இருந்தபோதும் மத்திய பாஜக தலைமை அரசியல் சூட்சமங்களை உள்வாங்கி தற்போது நிதிஷிடம் இருந்து வெளியேறினால் தமக்கு இழப்பு என்பதையெல்லாம் அறுதியாக உறுதியிட்டுத்தான் நிதிஷை 43 தொகுதிகள் வைத்திருந்த போதும் அவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள். இந்நிலையில் பாஜகவின் 74 எம்எல்ஏக்கள், ஜேடியுவின் 43 எம்எல்ஏக்கள், விகாஸ் இன்சான் கட்சி மற்றும் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் 8 எம்எல்ஏக்கள் உதவியோடு தான் 125 எம்எல்ஏக்கள் ஆதரவு நிதிஷ்குமாருக்கு இருந்தது. 2022 அதன் பிறகு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிய நிதிஷ் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியுடன் இணைந்து கூட்டணி அமைத்தது. ஆர்ஜேடியின் 74 எம்எல்ஏக்கள், ஜேடியுவின் 43 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியின் 19 எம்எல்ஏக்கள் மற்றும் பிற கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவில் நிதிஷ்குமார் மீண்டும் பீகாரின் முதல்வரானார். அதன் பிறகு கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிய நிதிஷ் மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்து முதல்வர் பதவியை எட்டி பிடித்து வடக்கிந்திய சேனல்களின் மூலம் ஒரு ஜம்பிங் குமார் என்ற பெயரும் அவருக்கு ஏற்பட்டது. இதன் மூலம் பாஜக கூட்டணியில் 43 எம்எல்ஏக்களுடன் நிதிஷ் பீகார் முதல்வராக தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில்தான் பீகாரில் வரக்கூடிய சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் பீகாருக்கு சட்டசபை தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதால் தற்போது அனைத்து கட்சிகளும் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இப்படியான ஒரு சூழலில்தான் தற்போது பாஜகவுக்கு ஒரு மிக முக்கியமாக ஒரு தகவல் இன்டெலிஜென்ஸின் மூலமாக சென்றிருக்கிறதாக டெல்லியின் மிக முக்கிய வட்டாரங்களிலிருந்து கருத்து வெளியாகியிருக்கிறது. அதாவது நிதிஷ்குமார் இந்த முறையும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்ற தகவல் தான் அது. நிதிஷ் அடிக்கடி தேர்தல் கூட்டணியை மாற்றி வைப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பதோடு எந்த கூட்டணிக்கு சென்றாலும் முதல்வர் பதவியை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார். இதனால் இந்த முறை நிதிஷ்குமாருக்கு பாடம் புகட்ட பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதாவது விரைவில்
தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அப்போது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா மேலிடம் சொல்வதை கேட்காவிட்டால் அவருக்கு வழங்கி வரும் ஆதரவை வாபஸ் பெற பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளதாம். அது மட்டுமின்றி பாஜக வாபஸ் வாங்கும்போது காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகளும் ஆதரவு வழங்காது. ஏனென்றால் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. இதனால் ஆட்சி என்பது கலையும். இதனையடுத்து ஜனாதிபதி ஆட்சி அமைக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலை நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தற்போது எழுந்துள்ள கருத்துக்கள் இதனை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. ஜனாதிபதி ஆட்சிக்கு பிறகு தேர்தல் நடத்த வரும் பட்சத்தில் அது பாஜகவுக்கு சாதகமாக அமையலாம். ஏனென்றால் பீகாரில் தொடர்ந்து பாஜக கட்சி வளர்ந்து வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2020 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா 74 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனால் பீகாரில் பாஜகவின் ஓட்டு சதவீதம் மற்றும் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் அதனை பயன்படுத்திக் கொள்ள பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது. இதனால் இந்த முறை நிதிஷ்குமார் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது கம்பி நீட்டி வெளியேறினால் மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து அவருக்கு தக்க பாடம் புகட்ட பாஜக முடிவு செய்துள்ளது. இதற்கேற்ப தான் சமீபத்தில் பீகாரில் ஆளுநர் மாற்றப்பட்டு கேரளா ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் இவர் ஒரு கடும் போக்குவாதியான ஒரு ஆளுநராக இருப்பதால் பீகார் ஆளுநராக இந்த ஆண்டு தொடக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பீகார் ஆளுநராக இருந்த விஸ்வநாத் அர்லேக்கர் கேரளாவுக்கு மாற்றம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மத்தியில் நிதிஷ்குமார் 12 எம்பிக்களோடு ஆதரவு கொடுத்ததை அவர் வாபஸ் வாங்கும் போது பாஜக எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை சந்திக்கப் போகிறது? உடனடியாக 293க்கு அந்த அளவிற்கு எம்பிக்கள் ஆதரவு இருப்பதால் ஆட்சிக்கு எந்த பங்கமும் உடனடியாக ஏற்பட வாய்ப்பில்லை. இது எப்படிப்பட்ட இந்திய தேசிய அரசியலும் பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியலிலும் மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. இதுதான் தற்போது இந்த ஆண்டுக்கான பரபரப்பான செய்தியாகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.